நான் செய்ய போகிறது பீர்க்கங்காய் கடையல். பீர்க்கங்காய் வந்து நல்லா பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நாட்டுக்காயே கிடைக்கும். இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீர்க்கங்காய் கடையல். அதாவது இது வந்து நீர்க்காய். இது வந்து நீங்கள் நாட்டுக்காய் மாதிரி சின்னதாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. இதில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். மண் பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ 3/4 வாசி வந்து வெங்காயம் வந்து நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக தான் பொன்னிறமாக இருக்குது. நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசம் எதுவுமே இருக்காது. அதுக்காக நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கலான்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குது. இது வந்து நல்லா சுண்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மத்து போட்டு கடைஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா வேகட்டும். இது வந்து 8 மினிட்ஸ் வந்து சிம்மில் விட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதாவது பார்க்குறதுக்கு வந்து இந்த கலரில் இருக்கும். இது வந்து நல்லா தண்ணி வந்து நிறையா விடும் இந்த காயில். இப்போ நம்ம 8 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது பீர்க்கங்காய் கடையில் வந்து பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். அதாவது என்னென்னா தண்ணி இல்லாமல் தண்ணியை வந்து கொஞ்சம் லைட்டாக இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துக்கோங்க. இந்த மத்தில் வச்சுட்டு ஈஸியாக அந்த மாதிரி கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் இருக்கிற இந்த தண்ணி இருந்துச்சுன்னா உன்னால் வந்து கடைய முடியாது. இதை வந்து இந்த தண்ணியை மட்டும் லைட்டாக நம்ம இருத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே உட்காந்து தான் இது கடையணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கடைஞ்சிட்டு வேறு கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காயை நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வேறு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் கடையில் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம். நான் பீர்க்கங்காய் கடையில் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.